ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 8th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான ஹாஃப்லி எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு இந்த வருஷம் புது சிலபஸில் ரெடி பண்ண இந்த வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பர். எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் போகிறது கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு 5 மாவட்டத்திற்கு ஒரு கொஸ்டின் தான் கொடுப்பாங்க. அதனால் நான் உங்களுக்கு செலக்டட் கொஸ்டின்ஸ் இதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் ரெடி பண்ண கொஸ்டின் பேப்பர் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன். பட் நிறைய பேர் இதில் இருக்கக்கூடியது மட்டுமே போதுமா அப்படிங்கிற மாதிரி திரும்ப கமெண்ட். 100% இதுவே போதும். தமிழ் எங்கு புகழ் உண்டு வாழ்கிறது, இயற்கை போற்றத்தக்கது ஏன், பண்பு அன்பு ஆகியவை கலித்தொகை 100% நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 4 2 மார்க் அப்படின்னம்னா 2லேருந்து 3 கண்டிப்பாக இதுலேருந்து வந்துடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா தாய்நாடு என்னும் பெயர் ஏன் பிறக்கிறது, சேரநாடு குறிப்பு, தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன, ஓலைச்சுவடிகளின் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம். இதெல்லாம் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் கேட்டு தான் ஆகணும். புரியுங்களா? அடுத்தது உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நெடுவினா என்ன படிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இந்த அல்லது கொஸ்டினில் உங்களுக்கு பரீட்சையில் சிறுவினா கேட்க மாட்டாங்க. நல்லது கொஸ்டினில் கொடுத்ததுக்கு காரணமே என்ன அப்படின்னம்னா, தமிழழகனார் கடலையும் மடலையும் இந்த வருஷம் புதுசாக சேர்த்தது. தமிழழகனார் தமிழையும் கடலையும் ஒப்பிட்டு இரட்டொரு மொழிதல், தமிழருக்கு மண்பாட்ட கலைக்கும் உள்ள தொடர்பு, பள்ளி குழந்தைகள் மருத்துவர் கூறும் அறிவுரைகள், குழந்தைகளுக்கு மருத்துவர் கூறும் அறிவுரைகள், இந்த 3 படிச்சிருந்தாலே நீங்கள் எக்ஸாமில் எழுத வேண்டிய 2 4 மார்க்குமே உங்களால் எழுத முடியும். அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 5 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு 4 எழுதணும் இல்லையா? 4மே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடியது. இதில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது இந்த 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். திருவிக்கா குறிப்பிடும் பல்துறை கல்விகள், நாட்டு மக்களின் நாகரிக வாழ்வியலுக்கு வணிகம் தவிர வேறு எவையெல்லாம் உதவும், இது ஒன்று. நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய நான் கொடுத்துருக்க 48 49 50 இது 3 மட்டும் படிங்க. எழுத்துக்களின் தோற்றம் குறித்து, கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம், வெட்டுக்கிளி சரிகுமான், காற்றுக்கருவிகள் குறித்த செய்தி, உழைப்பே உயர்வு கட்டுரை, விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற உங்கள் நண்பனுக்கு பாராட்டு கடிதம். இது மட்டும் போதுமா அப்படின்னம்னா நீங்கள் 3 8 மார்க். ஆக்சுவலாக இந்த கடிதம்லாம் உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டினில் கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு 5 மார்க்கில் தான் கேட்பாங்க. 9th ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 9th 10th என்ன கொஸ்டின் பேட்டர்னோ அதே கொஸ்டின் பேட்டர்னில் இப்போ 8th கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதில் இருக்கக்கூடிய நெடுவினாக்கள் மட்டுமே நீங்கள் படிச்சிருந்தா போதும், எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு டேரெக்டாக PDF டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னம்னா ஏதோ வீடியோ போடணுன்றதுக்காக போடுறது கிடையாது. உங்களுக்கு நல்லா அனலைஸ் பண்ணி எக்ஸாம் பேட்டர்ன் வைஸாக நீங்கள் என்ன அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் செலக்டட் கொஸ்டின் தான் அப்டேட் பண்ணுறது. அதனால் 100% அதில் இருக்கக்கூடியதை படித்தாலே நீங்கள் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட்.